வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு புது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடந்த 2 வீடியோ கொஞ்சம் வியூஸ் நல்லா போச்சு. அதே வியூவர்ஸ் கன்சிஸ்டண்டா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்றேங்க. என்னன்னா கண்டென்ட் நல்லா இருந்தா நம்மளே போடுவோம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணீங்கன்னா ஒரு ஹோப் இருக்கும், யாரோ பாக்குறாங்க. ஓகே, நீங்க நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வர்சஸ் எம்ப்ளாயர், எம்ப்ளாயர் என்ன வித்தியாசம் இந்த ரெண்டுத்துக்கும் அப்படின்னு தான் நீங்க ஃபுல்லா பார்க்க போறோம். ஒரு ஸ்டோரி, நான் என் ஊர்ல இருந்து திருப்பி சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தப்ப எப்பயுமே ஃப்ரீயா தான் இருக்கும். காலைல வந்து ஏறுவேன், உட்காரத்துக்கு இடம் இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். அண்டர்ஸ்டோர்ல தான் வருவேன், நல்லா ஃப்ரீயா இருக்கும். திடீர்னு பார்த்தா அன்னைக்கு வந்து தமிழ் நியூ இயர் முடிஞ்சு திங்கக்கிழமை தமிழ் நியூ இயர் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே செவ்வாய்க்கிழமை வந்து நான் ட்ரெயின் ஏறி வந்துட்டு பார்த்தா ஒரு ஸ்டாப் வந்துச்சு, 2 ஸ்டாப் வந்துச்சு. 3வது அடுத்த ஸ்டேஷன் வரப்ப திடீர்னு பார்த்தா கூட்டம் அதிகமாச்சு, வழக்கத்துக்கு அதிகமா. அப்புறம் தான் கொஞ்சம் சரி அந்த நியூ இயர்னால எல்லாரும் வீட்டுக்கு இருப்பாங்க, இப்பதான் வேலைக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டம் இருக்குன்னு நினைச்சா அதுக்கும் மீறி ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. ஃபங்க்ஷன் டேஸ்லயே இவ்வளவு கூட்டம் இருக்காது, அதை தாண்டி இவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. அப்ப பார்த்தா திடீர்னு பார்த்தா ஃபுல்லா பசங்க எல்லாம் சுத்தி ஏறி கவர் பண்ணிட்டாங்க. அதாவது பஸ்ல ஃபுட்போர்ட்ல போவோம், அதுவே ரிஸ்க். ட்ரெயின்ல ஃபுட்போர்ட் அடிக்கிற அளவுக்கு நேரம் ஆகி போச்சு. அதை எல்லாம் சில பேர் காலேஜ் பசங்க, சில பேர் வேலைக்கு போயிட்டு 30 பேர் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. அவங்க பேக் மாட்டிட்டு ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு வராங்க. பஸ்ல ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி ட்ரெயின்ல ஃபுட்பால் அடிக்கிறது ஒண்ணு கிடையாது. ஏன்னா பஸ் ஒரு ஸ்பீட் போனா அப்பப்போ நின்று வழியில வண்டி வரும், நிற்கும், நிறைய நடக்கும். ஆனா ட்ரெயின் அடிச்சு முடிச்சு ஒரே ஸ்பீடு தான், ஏன்னா டாப் ஸ்பீட்ல போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஃபுட்பால்ல வராங்க, வந்து அடிக்க கூட தேவை, முத்துல இப்படி தட்டினாலே கண்டிப்பா பெரிய டேமேஜ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான இடத்துல இருக்காங்க படிக்கிற பசங்க, அவங்க கூட பரவாயில்ல. ஆனா ஒர்க் பண்றவங்க நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்றவங்களுக்கு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா தான் டாபிக்கே எடுத்தேன். ஏன்னா அவங்களோட ஒர்க் பண்றவங்க ஒரு வேலைக்கு போறாங்க, அவங்க நம்பி அவங்க எல்லாம் சேஃபா இருக்கும் நம்பி தான் அந்த இடத்துக்கு வேலைக்கு போவாங்க. அவங்க பேசிக் நீட்ஸே சில பேருக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் ஜாலியா போயிட்டு இருக்கேன், ஹெட்செட் போட்டு பாட்டி கேட்டு ஜாலியா போயிட்டு இருக்கேன். ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து ஒன்னும் புரியல. அப்புறம் தான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், என்னன்னா பசங்களுக்கு பேசிக்கான அவங்களோட ஒர்க்கர்ஸுக்கு பேசிக்கான அவங்களோட ரைட்ஸ் சில விஷயங்கள் போய் சேரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்ல, இப்ப லைட்டா மேல தட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆள் கண்டிப்பா பெரிய டேமேஜ் நடக்கும், சொல்ல முடியாது, உயிர் கூட போகலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். அதே மாரி ஏன் இவ்வளவு ரொம்ப கேர்லெஸ்ஸா எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஆனா கேர்லெஸ் அவங்க சைடும் சொல்ல முடியாது, அவங்க சைடு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும், அவங்க அவ்வளவு ஹார்டா வந்துதான் ஆகும். ஆனா அவங்க வேலை செய்யற இடத்துல ப்ரொவைட் பண்றாங்களாங்கிறது தெரியல. நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், 2வது ஸ்டாப் 3வது ஸ்டாப் தாண்டப்பெல்லாம் சரி கூட்டம் அதிகமாகுதே, யாருக்காவது ஆயிடுமோன்னு நினைச்சேன். அதே மாதிரி 5வது ஸ்டாப்ல என்ன இருக்கு, ஒரு பையன் ஃபுட்பால் அடிச்சுட்டு வந்திருக்கான். வந்துட்டு என்ன இருக்கு, பிளாட்ஃபார்ம் சைட்ல வந்து கால் ஒரு ஸ்டேஷன்ல நிக்காம போயிருக்கு வேகமா. அந்த இடத்துல என்ன இருக்கு, அவங்க வெளில கால் வைக்கிறப்ப கால் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் உரசி இருக்கு. அவனுக்கு கால் வந்து ரத்தம் வரல, ஆனா பயங்கரமா வீங்கிருச்சு. 2 பசங்க நினைக்கிறேன், ஒருத்தனுக்கு அடிபட்டுச்சு, இன்னொருத்தனுக்கு வீங்கி இருக்கு. நடுவில் எங்கேயோ ட்ரெயின் நின்னுச்சு. அப்ப நின்னப்ப இறங்கிக்கு எல்லாம் இறங்கி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கட்சிஃப்லாம் கால்ல கட்டி ஒரு கூட்டமே கூடிடுச்சு. ஆனா அப்பயுமே திருப்பி ட்ரெயின் கிளம்பிடுச்சு, திருப்பி அதே மாதிரி ஏறுறாங்க, அதே மாதிரி ஃபுட்பால் அடிச்சுட்டு போறாங்க. பார்க்கவே பயமாச்சு, எப்படா ஊர் வரும்னே இருந்துச்சு. ஹெட்செட் போட்டு நிம்மதியா பாட்டு கேட்டு போலான்னு பார்த்தா வெளியே வேற இப்படி நடந்துட்டு இருக்க இருந்துச்சு. பத்தாவதுக்கு என் சைடு ஒரு ஆன்டி வேற இப்படி வந்து இப்படி ஜன்னல் ஏன் நான் உட்காந்துட்டு இருக்கேன், என் மூஞ்சிக்கிட்டு இப்படி வந்து ஜன்னல்கிட்டே சின்ன கேட்டு தெரிஞ்சுக்குமா, ஏற்கனவே உயிரை கையில பிடிச்சிட்டு வராங்க, உங்க விவரம் தெரியுமா சொல்லிட்டு ஓரமா போங்க, அவங்க ஓரமா தள்ளி விட்டாச்சு. இந்த மாதிரி உள்ள இன்சிடென்ட் போயிட்டு இருந்துச்சு. அந்த பசங்களுக்கே ஏதாவது ஆனாலும் அவங்க குடும்பத்துக்கு என்ன, அவங்க சூழ்நிலை எப்படி போய் நிற்கும் அப்படிங்கிறது யோசிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா சில விஷயங்கள் பேசிக்கா அவங்களுக்கு போய் சேர வேண்டியது கண்டிப்பா போய் சேரணும். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயம் இருக்கு. இப்போ ஒருவேளை கம்பெனி சைட் சரியா அலோகேட் பண்ணனா முதல்ல அவங்க டிரான்ஸ்போர்டேஷனுக்கு, இப்போ ஊர் விட்டு வேலை செய்யறவங்க அவங்க கம்பெனியோ ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ப்ரொவைட் பண்றது, அவங்களோட ஒர்க்கை டிரான்ஸ்போர்டேஷன் ப்ரொவைட் பண்றது, அவங்க எம்ப்ளாயி பத்தி இன்னும் கேர் பண்ணலாம். ஆனா சரியா தெரியல கம்பெனி அப்படியா இல்ல எப்படி வேலை செய்யறோம் அப்படின்னு. ஏன்னா காலேஜ் பசங்க கலந்து வராங்க. பட் ஆனா இதெல்லாம் அவங்க நெசரியா எடுத்து பண்ணலாம். இன்னொரு சைடு ஒண்ணு இருக்கு, அதாவது கவர்மெண்ட் சைடு. அவங்க என்ன பண்ணலாம்னா சில மெஷர்ஸ் எடுக்கலாம். எப்படின்னா, நான் இன்னைக்கு காலைல வந்ததுல ஒரு ட்ரெயின் தான் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தா ஒரு நாள் ஒரு ட்ரெயின் இருக்கு, ஒரு நாள் 2 ட்ரெயின் தான் இருக்கு. அந்த என் ஊர்ல இருந்து சென்னை போறதுக்கு இவ்வளவு ட்ரெயின் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் அலோகேட் பண்ணி அவங்க விடலாம். ஏன்னா கவர்மெண்ட் அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். இது கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் அதிகப்படுத்தலாம். ட்ரெயின் 1-2 தான் இருக்கு எங்க ஊர்ல இருந்து இங்க சென்னைக்கு வர. இன்னும் ஒரு 2-3 ட்ரெயின் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணா நல்லா இருக்கும். ஈவினிங் சில பேர் ஒர்க்ல ரிட்டர்ன் வராங்க, ஃபுட்பால் அடிச்சுட்டு வராங்க. புரியுது, ஏற்கனவே இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, அதுக்கு எல்லாம் புரியுது. பட் ஸ்டில் ஊருக்குள்ளேயே நிறைய பேர் ஃபுட்பால்ல போயிட்டு இருக்காங்க. சென்னையிலே நாங்க பார்த்தோன்னா இங்க லோக்கல் ட்ரெயின்லயே அவ்வளவு கூட்டம் இருக்கு. மெயின்லயே அந்த அளவுக்கு இன்னும் கஷ்டப்படுத்துறீங்க. ஏன்னா லோக்கல் ட்ரெயினா கூட டக்குன்னு இறங்கிடலாம். மெயின் தான் ரொம்ப தூரம், ஒரு ஸ்டாப் இன்னொரு ஸ்டாப் 150 கிலோமீட்டர் வேகத்துல போறோம். இதே லோக்கல் ட்ரெயினா ஒரு ஸ்பீட் நின்று அங்கங்க ஸ்லோ பண்ணி போவாங்க. ஆனா அதுல ரிஸ்க் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா
இதுல இன்னும் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்கு. நீங்க ட்ரெயினே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அவங்களால பாவம். அப்புறம் ஜென்ரல் பீப்புள் வேலைக்கு போறாங்களா எம்ப்ளாயி, அவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா பார்த்து போங்க. ஏன்னா வெளில ரிஸ்க் அவ்வளோ இருக்கு. ஒர்க்கு முக்கியம் தான், பட் அதோட உயிர் இருக்கணும். ஏன்னா அப்பதான் அடுத்த மறுநாள் வேலை செய்ய முடியும். ஏன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பெனிக்கு நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நெசசிட்டி நீட்ஸ் பேசிக்கா ஃபில் பண்றாங்களா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க கம்பெனி சைடு கேட்டா அவங்க சொல்லுவாங்க தெரியல, பட் அவங்க வேலை செஞ்சவங்களோ இல்ல அவங்க ஏற்கனவே வேலை செய்யறவங்களோ அந்த மாதிரி சில பேர்ட்ட நீங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பா நல்ல டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் ஜாப் ஒர்க் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி காலேஜ் பசங்க சொல்லிக்கிறேன், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் நல்லா மீன் எடுத்து பாருங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நல்ல பத்திரமா உங்களை பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, உயிர் இருக்கும். உயிர் இருந்தால் வேலைக்கு போக முடியுமா? உயிரை பார்க்கலாம். அப்புறம் என் தலைவர் ரெட்ரோ ட்ரெய்லர் வந்திருக்கு, கார்த்திக் சுப்ராஜ் படம். எனக்கு அவர் படம் ரொம்ப ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. படம் ரிலீஸ்க்காக வெயிட், என்னைக்கு ரிலீஸ் தெரியல. அப்படியே செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதுதான் புக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சொல்லணும்னு நினச்சேன். போயிட்டு